Subscribe now and press the bell icon. Never miss an update. Hi friends, welcome back to our channel Arlo Hobby Lobby. இதுவரைக்கும் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். இன்னைக்கு நான் ஒரு மோட்டிவ் டிசைன் தான் போட்டு காட்ட போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் திலகம் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இது ஸ்டிச் பண்ணுற ஸ்டோன் தான், பட் லைட்டாக நான் ஸ்டிச் பண்ணும்போது டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு சொல்லி லைட்டாக கம் போட்டு ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மேலே வந்து சென்டராக வச்சு ஒரு ஸ்டிச் போடுறேன். நீங்கள் ஸ்டிச் பண்ணுற ஸ்டோனுக்கு பதில் ஸ்டிக் பண்ணுற ஸ்டோன் கூட எடுத்துக்கலாம். இப்போ கீழே ஒரு ஸ்டிச். இப்போ இது ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இது சுற்றி நான் ஸ்டோன் செயின் தான் கொடுக்க போகிறேன். நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் பண்ணும்போது தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ண ஈஸியாக தான் இருக்கும். அப்படியும் உங்களுக்கு வரலன்னா ஃபஸ்ட்டு லைட்டாக கம் போட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். இந்த மோட்டிவ் டிசைனை நீங்கள் கையில் ஃபுல்லாக போடலாம், பேக் ஃபுல்லாக கூட கவர் பண்ணலாம். இந்த ஸ்டோன் செயினுக்கு பதில் நீங்கள் பேர்ல் செயின் கூட இருக்குது, அது கூட நீங்கள் பண்ணலாம். அதுவும் அழகாக இருக்கும். இதே மாதிரி தான் அதுவும். என்ன இங்கே ஸ்டோன் இருக்கு, அதுக்கு பதில் அதில் வந்து பேர்ல் இருக்கும், முத்து. இப்போ நான் இதை சுற்றி ரைஸ் பீடும் கலர் சுகர் பீடும் கொடுக்க போகிறேன். இது நான் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் நமக்கு எப்போவுமே கரெக்டாக ஷேப் கிடைக்கும். ஸோ ஒரு ரைஸ் பீட், ஒரு கலர் பீட். அதே போல் இப்போ பக்கத்தில் அதே மாதிரி ஒரு ரைஸ் பீட், ஒரு சுகர் பீட். இந்த மாதிரி நம்ம ரைஸ் பீட் வச்சும் பண்ணலாம், இல்லைன்னா கட் பீட் வச்சு கூட நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சம் லாங் கட் பீட் கூட என்ன கலர், சாரியோட கலர் என்ன கலரோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த சுகர் பீட் வச்சுக்கலாம்.
இது ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இதை சுற்றி நான் சக்கரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதில் ஜர்கான் ஸ்டோனை ஒட்ட போகிறேன். அதுக்கு தான் நான் மார்க் பண்ணி இந்த டாட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு சக்கரிக்குள்ளேயே ஒரு ஸ்டிச், திருப்பி இன்னொரு ஸ்டிச்சும் சக்கரிக்குள்ளேயே போட்டு திருப்பி வெளியே எடுத்து ஒரு ஸ்டிச் போட்டு எண்ட் நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி நான் ஃபுல்லாக போட போகிறேன். இப்போ இது ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சென்டரில் மட்டும் நான் இந்த பெரிய பீடும் நம்ம 2 சைஸ் பீடும் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ இந்த சக்கரியில் ஃபுல்லாக நான் ஜர்கான் ஸ்டோன்ஸ் ஸ்டிக் பண்ண போகிறேன். இப்போ இந்த மோட்டிஃபை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்கள் இது பேக் ஃபுல்லாக ஹேண்ட் ஃபுல்லாக நீங்கள் கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.